வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ அதே இடத்துல தான் இருக்கேன், முங்கோ நேஷனல் பார்க். இந்த அருமையான இடம் 42,000 ஆண்டுகளுக்கு முதல் மனித சமுதாயம் வாழ்ந்த இடம். மனித சமுதாயம் வாழ்ந்த இடம் என்ற இந்த இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறது ஒரு அருமையான இதுதான். இந்த இடத்துல நிற்கே மனதில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல 42,000 ஆண்டுகளுக்கு முதல் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ரிசர்ச்சர்ஸ் மற்றது கண்டுபிடிச்சிருக்கின. இந்த இடம் போய் பார்க்குறதுக்கு அருமையான இடம் தான். நீங்கள் போயிருக்க இப்போ இந்த இடத்தை பற்றி சொல்ல போனால், நாங்கள் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணி போய்க்க நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ, நாங்கள் ஒரு லேக், அதில் ஒரு 3 லேக் இருந்தது, 3 கிரேட் லேக்ஸ் இருந்தது. கிரேட் லேக்ஸ் என்றால் அது மிகப்பெரிய லேக்குன்னு தான் சொல்லலாம். அந்த காலத்தில் அந்த லேக்குக்குள்ளே இருந்து தான் நான் இந்த ரோன் வீடியோ எடுக்கிறேன். இப்போ அதில் தண்ணியே இல்லை, வற்றி போயிட்டுது, ட்ரை அவுட் ஆகியே கிணகாலம் ஆகிட்டுது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு எல்லையில் பார்க்குறீங்க, வெள்ளை சான்ஸ் அந்த சான்ஸ் இருக்கிற இடம் தான் அந்த லேக்குண்ட அணைக்கட்டுகள். அந்த அணைக்கட்டுகள் இப்போ உயரமாக தான் இருக்குது. மற்றது இந்த லேக் ட்ரை அவுட் ஆகிறதுக்கு காரணம் சாண்ட் ஸ்டோன். அதாவது இப்போ காற்றடிக்க அதோட வர சாண்ட்ஸ் பல வருஷங்கள், பல்லாயிரம் வருஷங்களாக செட்டில்மெண்ட் ஆகி இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டுது. அதால் தான் இந்த லேக் ட்ரை அவுட் ஆனதுக்கு ஒரு காரணம். மற்ற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே இந்த கிளைமேட் சேஞ்சால் மழை பெய்கிற வீதம் குறைந்தது. மற்றது இங்கே வர வேண்டிய தண்ணியை டைவர்ட் பண்ணி வெவ்வேறு இடங்களுக்கு போனது காரணம். அதாவது நதிகள் பிரிந்து போகும். இந்த இடம் 42,000 ஆண்டுகளுக்கு முதல் தண்ணி இருந்தது. 10,000 ஆண்டுகளுக்கு முதல் தண்ணி இல்லாமல் போயிட்டுது. ஸோ அந்த 32,000 ஆண்டுகளாக இந்த இடம் வற்றி கொண்டே போகும். ஸோ அதுதான் நாங்கள் இப்போதைய நிலைமையோடையும் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி சொன்னால், 10,000 வருஷங்களுக்கு முதல் கட்டப்பட்ட ஏரியல் இப்போ தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஒன்று அந்த ஏரியல் ஃபில் பண்ணி கொண்டு இருக்கும் மண்ணால். மற்றது அந்த ஏரியலுக்கு வர வேண்டிய தண்ணி வெவ்வேறு இடங்களுக்கு டைவர்ட் பண்ணப்படும், அல்லது கிளைமேட் சேஞ்ச். இந்த 3 காரணங்களுக்காகத்தான் இந்த ஏரியல் ரை அவுட் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மற்றது இந்த ஏரியாக்களில் நீங்கள் திருப்பி ரோன் வீடியோ எடுக்க நீங்கள் இந்த ஏரியாவில் உள்ள விலங்குகளை பார்க்கலாம். அதாவது எமு. இப்போ திருப்பி நாங்கள் எமு ஒன்றை பார்க்கத்தக்கதாக இருந்தது. அப்போ காரை நிப்பாட்டிட்டு ரோன் வீடியோ எடுத்து நாங்கள் இந்த விலங்கு ஆஸ்திரேலியாண்ட நேஷனல் விலங்காயம் இருக்குது. இந்த ஏரியாக்களில் எமு பார்க்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் சிட்டி ஏரியாவுக்கு கிட்ட வந்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் எமுக்களை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் குறைவாக தான் இருக்குது. அடுத்தது இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பாக போய் பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால், இந்த ஏரியாவில் உள்ள தாவரங்களை பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால், இந்த தாவரங்கள் இந்த வெக்கைகளையும் சர்வைவ் பண்ணக்கூடிய ஒரு தாவரங்களாக தான் இருக்கும். அதாவது தண்ணியை உறிஞ்சிட்டு அது அதன் தாவரத்தின் மேல்பரப்பு தண்ணியை எவப்ரேட் பண்ணாத அளவு ரஃப்பாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே உள்ள தாவரங்களோட வித்தியாசமான இயல்பு. மற்றது நீங்கள் நடந்து கொண்டு போவேக்க இது வழியை வித்தியாசமான ஊர்வன, அதாவது ஊரும் விலங்குகளை பார்க்கலாம். அதில் என்ன நடக்கும், ஊர்வனை இல்லாமல் என்னென்னு சொல்லி சொன்னால், சிலதுகள் நஞ்சு ஆயிரம் இருக்கும், சிலதுகள் நஞ்சு இல்லாமலும் இருக்கும். நாங்கள் போவேக்க பல ஊர்வனை அந்த ரோட் வழியாகவே இருந்தது. அதில் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வெக்கை தேவைப்படுறதுக்காண்டியும் இருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த மனித வரலாறு இந்து நாகரிகத்தில் இருக்கிற வரலாறு. மற்றது கீழடி அல்லது மேலடிகளை பற்றி தான் நாங்கள் ஒரு 3,000 வருஷம், 4,000, 5,000 வருஷங்களை பின்னோக்கி தான் நாங்கள் பார்த்த நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வரலாறுகளை. அந்த வரலாறுகளே எங்களுக்கு மிகப்பெரிய வரலாறுகளாக இருந்தது. அதாவது அந்த வரலாற்றில் நாங்கள் பார்த்தது என்னென்னு சொல்லிச்சோன்னா, மனித நாகரிகம் கீழடியில் இருந்தது. கீழடியில் இருந்ததை விட மனித நாகரிகம்
எழுத்து சொல் பிரயோகங்களை யூஸ் பண்ணினான்னு சொல்லி இந்த நாகரிகத்தில் அதை பற்றி என்ன ரிசர்ச்சுகள் வந்து சொல்லலை. இப்போ நாங்கள் பார்க்குற இந்த இடம்தான் நாங்கள் 3 இடத்துக்கு போகிறது. ஒன்று வந்து மல்டூரான்ற இடத்துக்கு போகும், மற்றது வந்து நாங்கள் நின்ற பாக்ஸ்லேண்ட் ஒரு இடத்துக்கு போகும், மற்றது வந்து முங்கோ நேஷனல் பார்க்குக்கு போனது. அந்த 3 சந்தி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு கழுகு வகையை சேர்ந்தது. நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வைக்க நான் சொன்ன எனக்கு ரோட்டில் வந்து இந்த கழுகு நின்றது, அது மூவ் பண்ணவே இல்லை. அப்போ நாங்கள் காரை நிப்பாட்டிட்டு ரோனை எடுத்துகிட்டு போய்க்க அது பறந்து போய் இந்த மரத்தில் போய் நின்றது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த கழுகுக்கிட்ட வந்து ரோனை வந்து க்ளோஸ்அப்பாக எடுப்போம்னு சொல்லி போக கழுகு வந்து ஓரளவுக்கு பயப்படாமல் தான் அதில் நின்றது. ஸோ நாங்கள் இந்த ரோனோட என்ன இஷ்யூன்னு சொல்லி சொன்னால் DJI மினி ப்ரோ ரோன் தான் இது. ஜூம் பண்ணி எடுக்கல, டிஜிட்டல் ஜூமிங் தான் இருக்கும். இப்போ டிஜிட்டல் ஜூமிங் வந்து பண்ணிக்க வந்து கிளியாரிட்டி குறைஞ்சிடும்ன்றதுக்காக நான் ஜூம் பண்ணல. போய்கிட்ட வந்து நாங்கள் மூவ் பண்ண வந்து அந்த கழுகு வந்து கொஞ்சம் பயப்பட வழிகிட்டது. இப்போ பாருங்க கழுகு அப்படி வந்து மூவ் பண்ணிக்க வந்து ஸ்டில் வந்து பயப்படாமல் இருக்குது. பட் ஓரளவு கிட்ட போன உடனே கழுகு வந்து அந்த ரோனோட வர்ற அந்த ப்ரொப்பலர் இந்த சவுண்டுக்கு வந்து பயப்பட வழிகிட்டு பறந்துடும். ஸோ பாருங்கள் இந்த இந்த சிறகுகள் எவ்வளோ பெரிய இதாக இருந்ததுன்னு சொல்லி அது வந்து இப்படியான கழுகுகள் மற்றது காட்டு விலங்குகளை வந்து அவுட் பேக் ட்ரைவ் வந்து பண்ணிக்க நீங்கள் பார்க்கறதுக்கு தான் இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து தூரமாக வந்து இதே மாதிரி தான் சேண்ட் இருக்கும். இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 4-5 வருடங்களில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நல்ல ரோட் போட்டுடுவினான்னு தான் நான் நம்புறேன். நல்ல ரோட் போட்டால் வந்து அடிக்கடி முங்கோ நேஷனல் பார்க்குக்கு போயிட்டு வரலாம். இப்போ என்ன ரிஸ்க்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ஏரியாவில் ரைவானி பூ வைக்க வந்து காற்று போக சான்ஸ் கூட. என்னென்னு சொல்லிச்சோன்னா கல்லுகள் வந்து கணக்க இந்த ரோட்டில் இருக்குது. மண் ரோட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சின்ன கல்லுகள் கணக்க இருக்கிறதால டயரை பஞ்சர் பண்ணினா இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஆக்களே இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட கையால் தான் எல்லா டயரையும் மாற்றி இதண்ட வேணும். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் 2 பக்கமும் காடு, இடையில ஒரு ரோட் மட்டும் போய் கொண்டிருக்கும். இந்த இடத்துல வந்து ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுதோண்டா காருக்கு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டேன்னு. அடுத்ததான் நாங்கள் முங்கோ நேஷனல் பார்க்லேருந்து அந்த எக்ஸிட் எடுத்து வெளியில் வந்த உடனே ஒரு ஆட்டு மந்தைகள் இங்கே வந்து நாடு ஃபுல்லாயும் வந்து அதாவது செம்மறி ஆடுகள் வளர்க்குறது வந்து இருக்கினேன். ஃபார்மர்ஸ் கணக்க பேர் இருக்கினேன். நான் முதல் வீடியோவில் சொன்ன கணக்கு செம்மறி ஆடு அதாவது லேம் மீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியாவையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க இந்த ஆடுகள் வந்து நடந்து போகிறது வந்து ஒரு வித்தியாசமாக நடந்து போகிற கணக்கு இருக்கும். இப்போ நீங்கள் மேலே இருந்து பார்க்க தெரியும் அதுகளுக்கு வந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைகளால் மட்டும்தான் அதுகள் வந்து நடந்து போகும். இப்போ வந்து இடையில வந்து புல்லுகள் இருக்குது, மேலேருந்து பார்க்க தான் இந்த வியூ தெரியும். அதுகளுக்கு வந்து பாதைகளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாதைகளுக்களால் மட்டும்தான் ஆடுகள் வந்து நடந்து போகும். இது ஒரு அருமையான வியூவாக இருக்கும். இந்த இப்படியான வீடியோக்கள் வந்து நான் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு வீடியோ என்னால் எடுக்கலுமா இருந்தது. இந்த ஆட்டு மந்தியெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. ஒவ்வொரு இடங்களுக்கு கிட்டையும் கண்டினியூஸாக வந்து ஆட்டு மந்தியல் மற்றது வந்து மாட்டு மந்தியலும் இருந்தது. அது அடுத்த வீடியோவில் நான் ஒரு மாட்டு மந்தி வீடியோ எடுத்து நான் அதுகளையும் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா வந்து சொல்லிச்சோன்னா இந்த ஆட்டு மந்தியல் வந்து தங்கண்ட பாட்டுக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டே இருக்கேன்னு அந்த பாதையில் வந்து உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு நெஸ்டட் லூப் இருக்குது. அந்த லூப்புக்குள்ளால் தான் அதுகள் வந்து நடந்து போய் வந்து கொண்டு இருப்பின. ஸோ இந்த ஆடுகள் வந்து ஓடினதுக்கு காரணமே வந்து இந்த ரோனால் வந்த நாய்ஸ் தான். அதாவது இதில் இந்த ப்ரொப்பலர் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், ஆனால் அதால் வர நாய்ஸ் வந்து பயங்கர கூடவே இருக்குது.
இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து எந்த இடங்களுக்கு போனாலும் ஃபார்மர்ஸ் வந்து சின்ன சின்ன தடாகங்களுக்கு கணக்கு கிண்டி வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் மழை தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்காக. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இடத்துல பார்க்க தெரியும், ரோட்டில் வந்து ஒரு கங்காரு வந்து அடிபட்டு கிடக்குங்க. இந்த நடுவில் தெரிகிறது வந்து ஒரு கங்காரு வந்து அடிபட்டு கிடக்குது. இந்த இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா இந்த சைட்டில் தெரியுது. ஆனால் இந்த கங்காரு அடிபட்டு வந்து கிடக்கிறதுக்கு காரணம் வந்து அதுகள் இரவில் வந்து பாயங்கள். அப்போ வெஹிக்கிளோட அடிபட்டு அது இறந்துடும். பேருந்து வந்து ரேஞ்சர்ஸ் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுவினேன். உயிரோடு இருந்தால் அதுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவினேன். அதுக்காண்டி தான் அந்த ரேஞ்சர்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுக்கு காரணம். அடுத்தது கங்காருக்களால் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு காமனான விஷயம். அதால் கார்களும் ஆக்சிடெண்ட் ஆகி லைஃப் த்ரெட்டனிங்கும் வந்து வர்றதுக்கு சான்ஸ்கள் கூடவே இருக்கும். இந்த மொங்கோ நேஷனல் பார்க்கை பற்றி உண்மையாக அந்த மற்ற கேமராவில் எடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த எபிசோடில் நான் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். விரும்பினா வந்து அடுத்தடுத்த எபிசோடை நீங்கள் பாருங்க. அதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் மற்றது இந்த ரோடுகளில் ட்ரைவ் பண்ணிக்க எடுத்த வீடியோக்களை வந்து நான் அட்டாச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மற்றது வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் உங்கள் விஜய். நன்றி.